முதல் விஷயமாக நாம் நிஜமாக நிம்மதியா நிக்கிறோமா? நிம்மதிக்கு என்ன செய்யணும்? நீங்க போய் பாத்தீங்கன்னா, சிந்திச்சு பாத்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாத ஒருவர் வாங்கண்டா, அது நானும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா தொழுகிறேனே, என் கடமையை ஒழுங்கா செய்யறேன், ஜும்மாக்கு கலந்து கொண்டனே அல்லாஹ், எனக்கு பிரச்சனை வரக்கூடாது. நோ, அல்லாஹ் சொல்றான், இங்க வந்ததே உங்களை நாம் சோதிப்போம் பண்றான். உங்களுக்கு சாப்பாடுன்னு அவ்வளவு விருப்பமா இருக்கு, உங்கள்ட்ட வந்து உட்கார வச்சு ஒரு பெரிய செஃப் வந்திருக்கிறார், நல்ல பிரியாணி போட்டு அந்த மாதிரி வேர்ல்ட்லயே அப்படி சாப்பிடாலிக்க. அதெல்லாம் ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். சாப்பாடு இல்லாம எதை கொடுத்தும் வேலை இல்லை, நாக்குக்கு டேஸ்டா சாப்பிடணும். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், சில பேர் நீங்க பணம் கட்டுக்கட்டா இருக்குது, ஒரு ஏழையை கொண்டு போய் பார்க்கிறோம், பேமெண்ட்ல உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் வட்டிச்சு தொடச்சு அடிக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் பார்க்கிறாரா, ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, சின்ன சின்ன வயசுல அவருடைய பிள்ளைகள் சின்னதா இருக்கிற நேரம் அவங்க உமா மூத்தாயிட்டாங்க. எங்கள் வாங்கலாமா, எல்லாம் வாங்க, இந்த உயிர் உதிக்கிற நேரம் வாழ்க்கை அடுத்த பக்கம் மாறிடும். அன்புக்கினியவர்களே, அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பிரச்சனைகள் ஓயுமா ஓயாதான் நீங்க கேட்டீங்கடா, அலைகள் எப்படி ஓயாதோ பிரச்சனைகள் ஓயாது. இதுதான் இஸ்லாமிய முடிவு. இந்த மண்ணு பிரச்சனைக்குரிய மண்ணு, இங்க நீங்க நிம்மதியை தேடி போகலாமான்னு கேட்டா ஆமா, அதுக்கு ஒரு சீக்ரெட் இஸ்லாம் சொல்லுது. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். யாரை பின்பற்றுறேன்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? வேற எதனாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது அப்படின்னு சொல்றோம். சில பேரை பார்த்தீங்கன்னா, சரி அவருக்கு புள்ளை இல்லாம அழுகிறார், இவருக்கு புள்ளை இருந்து பணம் இல்லாம இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, சில பேருக்கு புள்ளை இருக்குது பணமும் இருக்குது, 10 புள்ளைய பெற்றெடுத்தா 10ஐயும் ராஜா மாதிரி வைக்கிற மாதிரி பணம் படைச்சிருப்பாருன்னா அவருக்குள்ள பிரச்சனை தெரியுமா? அவர் வீட்டை தட்டி போய் என்னப்பான்னு கேட்டா, அவருக்கு 4 புள்ளை, 4ல் 1க்கு ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி, எச்செல்லாம் வடி, மூளை வளராது, இதுக்கு உலகத்திலேயே மறந்து இல்லை. இவர் இதை பிடிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சா இருக்கலாம் நான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படிப்பட்டவர்களோட பழக வைத்தான். பெரிய சல்லிக்கார், உட்கார்ந்து இருந்தால் நிமிடத்துக்கு ஒரு முறை அவருக்கு பணமுடைய ப்ராஃபிட் வரும், அவருக்கு வேற வேலை இல்லை. அப்படிப்பட்டவரோட நெருங்கி பழகிற நேரம் அவருடைய ஒரு பிள்ளை இப்படிப்பட்ட ஆள், எந்த ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு போயிடாது, வைஃப் போனா இவர் இருக்கணும், இவர் போனா வைஃப் இருக்கணும், அவங்க ரிலேஷன் வழிமாக்கு நாம் போற நேரம் அவரை காணல. என்னன்னு கேட்கிறோம், பிள்ளையோட நிக்கணுமே. அவருக்கு எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கிற நேரம் இந்த பிள்ளைய பத்தி நினைச்சே கவலைப்படுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல இந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லுவது யாரு, இவங்களுக்கு நிம்மதி கொடுக்கிறது யாரு? சரிப்பா அப்படி இல்ல, குழந்தைக்கு ஊனமும் இல்ல, 10 பிள்ளையும் தடகாத்திரமா நிக்குது, வாப்பா பெரிய கோடீஸ்வரர், செல்வாக்கு வேணுமே, எல்லாம் கொடுத்தாச்சு, இவருக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒன்று தர்தலையா இருக்கு. வாப்பா முகத்துல கரிய பூசுற மாதிரியே ஏதாவது வாயில மூக்குல நாக்குல வச்சு ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகி அல்லது ஒரு கள்ள காதல்ல ஏதோ ஒரு தப்பா போய் இப்படி போயிடுவாங்க. இந்த வீட்டுல அவர் நெஞ்ச பிடிச்சிருப்பார், காலையில் எழும்பிட்டு என்னடா இது, இவ்வளவுலாம் நல்லா இருந்தோம், கௌரவமா நடந்து போன என் முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு சீரழிச்சு போயிட்டு நீ எல்லாம் புள்ளையான்னு கேட்பாரு. இந்த வீட்டுக்கு போய் அமைதி சொல்வது யாரு? இப்படி சொல்ல போனா நல்லா இருப்பாரு, நல்லா நடந்திருப்பார், எல்லாம் இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு கிட்னி ஃபெயில் ஆயிட்டான், ஹார்ட்ல பிரச்சனையா, வேலையை விட்டுட்டு வாசலை விட்டுட்டு எல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபைல் எடுத்துட்டு ரிப்போர்ட்டை காட்டுறதுக்கு வைத்தியத்தை போய் வருவார். அதுக்கு மேல அவர் வேலையை, என் கிட்னியை எப்படி சரியா வச்சு கொள்றது, மத்த எல்லாத்தையும் மறந்துடுவாரு. எப்ப ரிப்போர்ட் பார்த்தியா, இப்ப எவ்வளவு இருக்குது பெர்சன்டேஜ், இது நான் பேசக்கூடியது எனக்கு வராதுன்னு நினைச்சிடாதீங்க, கேட்கிற உங்களுக்கு வர நினைக்காதீங்க. காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் நாம் உருண்டோட செய்வோம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி என்றால் எங்க இதுக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு, ஐரோப்பா என்ன முடிவு கொடுத்துச்சேன்டா, மணி. அவங்க சொன்னாங்க கடவுளா, பணம் தான் கடவுள் என்றாங்க. கல்லிய வச்சா இந்த பிரச்சனையை முடிக்கலாம். அவங்க ஒரு வருடத்துக்கு முழுக்க உழைப்பார்கள், முழுக்க உழைச்சு ஒரு 1 மந்த் அவங்க ஃப்ரீயா போய் ஹாலிடே, அவங்க டூர் போய் ஃபுல்லா சிரிக்க போறாங்களா. சரியா அவங்களுக்கு நிம்மதி கிடைச்சிட்டா அது டீப் அனலைஸ் பண்றதுக்குரிய நேரம் இல்லை என்றாலும் நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், நிம்மதியே இல்லாம உலகத்துல வாழக்கூடிய இனத்தை நீங்க பார்க்கணும்டா, வெஸ்டர்னை நீங்க பார்க்கலாம். அவங்க சாக்குல எப்பயுமே பாக்கெட்ல ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கும். ஒரு மனிதனுக்கு நிம்மதி கொஞ்சமாவது இருக்குதுண்டா, இயல்பா கிடைக்கிற தூக்கம் அவனுக்கு கிடைக்கணும். பெரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கு பிரம்மாண்டமான பெட்டோட அப்படிப்பட்ட ரூமோட நிற்பாங்க. அவங்களுக்கு தூங்குறதுக்கு முதல் இரவுல பாருக்கு போறாங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, குடியேண்டா அவ்வளவு டேஸ்ட், அது அவ்வளவு கசப்பா, டோபமைன் லெவல் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். நல்ல ஒரு மனுஷனுக்கு இருந்தா அவன் சொல்றான் எல்லாம் இருக்குது, என் மனசுல நிம்மதி இல்லைன்றான். இதுதான் அவன் சொல்லாம சொல்வதுதான். நீனும் நாட்டுடைய முதல்வர் குடிக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, நெஜம் இந்த நிம்மதியை தேடி அலைகிறார்கள்.
உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் கையில் ஆப்பிள் ஃபோன் வச்சிருப்பீங்க. இதனுடைய அதாவது ஆப்பிள் ஃபோனுடைய அந்த ஆப்பிள் கம்பெனியை பொறுத்தவரை ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் தான் அதோடைய சேர்மனாக இருந்தவர். ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அதை உண்டாக்கினவர். அந்த ஆப்பிள் ஃபோனை வந்து வேர்ல்டில் வந்து ஸ்மார்ட்டாக கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணவர். குறுகிய காலத்திலேயே அவர் பிரம்மாண்டமான பணக்காரனாக போயிட்டார். எனக்கு ஞாபகம் சரியில்லை, 2011 அவர் இறந்து போகிறார். அப்போ நான் ஒரு ஜனாசாக்கு போகிறேன். அல்லாஹ் எனக்கு என்னமோ ஒரு படிப்பினையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு ஆள் அவருக்கு ஒரு 90+ இருக்கும், ஒரு ஏழை. அப்போ சில கொழும்புல கூட சின்ன சின்ன தோட்டம் மாதிரி இருக்கும். 4 வீட்டுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் இப்போ இல்லாமல் போச்சு. 4 வீட்டுக்கு ஒரு பப்ளிக் டாய்லெட் அது இல்லை, இப்போ ரொம்ப அருது. ஏன்னா எல்லாரும் அட்டாச் பாத்ரூம் போட்டாங்க, சில இடங்கள்ல அப்படி இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பப்ளிக் டாய்லெட்னா அந்த 4 வீடுக்கு தான், அந்த டாய்லெட்டுக்கு போய் தான் அவர் நிற்பார். 90+ அப்படி இருந்தவர் இறந்து போயிட்டார். கடைசி வரைக்கும் அவர் தான் போய் கதவை திறந்து டாய்லெட்ல இருந்து வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடியவர். 90 அல்லாஹ் அவருக்கு கொடுத்த வயசு அது. ஆனா ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிற நேரம் அவருக்கு ஜஸ்ட் 56, 56 வயசு. அந்த நேரத்தில் அவருடைய ஆப்பிள் கம்பெனியுடைய சொத்தை வெளியிட்டாங்க. அதை நான் கன்வெர்ட் பண்ணி இலங்கை ரூபாய்க்கு எல்கேஆருக்கு எவ்வளவு 38,000 பில்லியன் ருபீஸ். அப்பவே நம்ம நாட்டில் 2 கோடி 10 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 2 கோடி 10 லட்சம் மக்களுக்கு பட்ஜெட் போட போகல அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 3,000 பில்லியன் டு 4,000 பில்லியன். ஸ்டீவ் ஜாப்ஸ் சாகிற நேரத்தில் ஜஸ்ட் 56, 56 வயசுல அவர் சாகிற நேரம் அவருடைய சொத்து மதிப்பீடு 38,000 பில்லியன் ருபீஸ். 2022 வரைக்கும் நம்ம நாட்டில் பட்ஜெட் போடலாம். அவ்வளவு பிரம்மாண்டமான சல்லி. அவர் என்ன சாப்பிட்டிருப்பார்? ஹைஜெனிக் வாட்டர். என்னப்பா வாட்டர் இது? ஹைஜெனிக் கொண்டு வாங்க, வெரி ஃப்ரெஷ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டிருப்பார். அவருக்கு வந்தது ஒரு கேன்சர். அன்பிக்கினியவர்கள், இந்த கேன்சரை அவர் சுகமாக்கணும்னா வேர்ல்ட்ல உள்ள பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு, வேர்ல்ட்ல உள்ள எல்லா மெக்கானிசம் கொண்டு வந்து வச்சு, எல்லா எக்யூப்மெண்ட்டை வச்சு எனக்கு ட்ரீட் பண்ணுன்னு சொல்லலாம். அதனால பல ஆண்டுகள் அவர் இதாகிறார். யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம். அவர் அதை சுகமாச்சுன்னு ஒரு இடத்துல பேசுறார், ஒரு யூனிவர்சிட்டியில. கொஞ்சம் வந்தவர் சுகமாகிறார், திரும்பவும் அவருக்கு அந்த நோய் வருகுது. வேர்ல்டுல யாருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாம போச்சு. சோ நான் கேட்கிறேன், பணத்தால் ஒரு ஆளுக்கு நல்ல வாழலாம்டா, அவர் நோயை பணம் எடுக்க வேண்டியதானே? எத்தனை பேர் இறந்து போறாங்க, எத்தனை பேர் இடையில போறாங்க, அந்த பணம் அவர்களுக்கு வாழ வைக்கும். ஆனா நான் சொன்னேனே, ஒரு 90 வயசு வரைக்கும் 150 ரூபா டாக்டர்ல போய் சல்லியை கொடுத்து போட்டு அவர் அதை பாட்டுக்கு நிற்பார். அவருக்கு அந்த நோய் பிரச்சனையே இல்லை. இயல்பா நின்றவரை உயிர் பிரிஞ்சிருக்கும். அன்பிக்கினி அவர்களே, பணம் இதுக்கு தீர்வு தரும்னா, நீங்க எல்லாம் வைரலான ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அமெரிக்காவில் நிறைய ஊர்கள் பார்த்திருப்பாங்க. சல்லியை மேல போட்டு 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 வீசினான் டாலரை. கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புறக்கிட்டு போறாங்க. போலீஸால வந்து அவரை பிடிச்சி என்னப்பான்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என் நண்பன் பணம் தான், டாலர் தான் கடவுள் நினைச்சான், எல்லாம் செஞ்சான், திடீர்னு நோய்வாய்ப்பட்டான், அவனுக்கு எந்த மருந்து மாத்திரையும் சரி வரல, முழு பணத்தையும் செலவழிச்சு பார்க்கிறோம், அவனை சுகமாக்க முடியல, காப்பாற்ற முடியல. இந்த பணம் எதுக்கு என் நண்பனை காப்பாற்ற முடியாது? இந்த பணம் எதுக்கு நம்ம அந்த வெறியில வீசினா அது வைரல் ஆச்சு. அன்பிக்கினியவர்களே, பணத்தால் எல்லாம் முடிக்க முடியுமெண்டா. உங்கள்கிட்ட பணம் வந்துட்டுன்னா உங்க பிரச்சனை எல்லாம் முடியுமெண்டா. சில வீட்டில் பணம் வந்ததுதான் பிரச்சனை. எங்க ஏரியாவில் ஒரு பெண் அழுது சொன்னா, உண்மையா நாங்க இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரர் வெள்ளவத்தையில் இன்னைக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு, ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் பாருங்க, வீடெல்லாம் பாருங்க, இப்படி பாருங்க, 10 கூட 15 2008 அப்படி அந்த டைம்ல 9கள்ல சந்திக்கிறேன்னு சொன்ன பாருங்க இப்படி இருக்கு. நாங்க ரொம்ப ஏழையா நின்றோம். எங்க மாப்பிள்ளை பெரிய ஆளா போயிட்டாரு, இன்றைக்கு எத்தனை வாகனம் எல்லாமே இருக்குது. எனக்கு பழைய லைஃப் வேணும் என் ஹஸ்பண்டோடன்றான். அழுது பேசினா, ஏமான்னு கேட்டேன். அவர் இப்ப கிளப்புக்கு போறாரு, நைட்டுக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மி, எங்களுக்கு எல்லாம் தந்ததா சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. நாங்க சின்னவா ஒரு சின்ன வீட்டுல ரொம்ப வறுமையா நிக்கிறேன்னு அவருடைய அன்பை நான் கண்ட அன்பை இப்ப பார்க்கல. அவர் பாசத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்வை இந்த பிரம்மாண்டமான வீட்டுல நான் பார்க்கல. நான் துடிச்சு போறேன். இன்னைக்கு தப்பான ரோட்ல போறாரு, என் மாப்பிள்ளையை காப்பாத்தி தரலாமான்னு கேட்கிறாங்க. அன்பிக்கினியவர்களே, பல வீடுகளில் வாப்பா உப்பையும் சோறையும் சாப்பிட்டு வாழ்ந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தெரியாது. கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேகரிச்சு வச்சா பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு மனுஷன் பிஸியா இருக்கணும் லைஃப்ல, இல்லைன்னா தப்ப நோக்கி சைத்தான் எடுத்துட்டு போயிருவான். ஸ்பெஷலி இளைஞர்கள், அவங்க பிஸி இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய தப்பான ரூட்டுக்கு கொண்டு போயிருவான். இந்த பணம் இவர் சேர்த்து சேர்த்து வச்சது பிள்ளைக்கு தெரியாது அவர் எப்படி இது பண்ணார். அவங்க ஃப்ரீ,
அவங்க நைட் லைஃப் ஒன்று செலவழிப்பாங்க. என்னெல்லாம் தப்பு இருக்குதோ அந்த தப்பெல்லாம் இதாக்குவாங்க. வாப்பா நினைப்பாரு, நான் சம்பாதிச்சனால தானே இவ்வளவு பிரச்சனை. பல வீடுகளில் பார்க்கிறோம், வாப்பா சக்கராத்துல நிக்கிற நேரம் அவருக்கு நிம்மதியா மௌத்தாக விடாம சண்டை பிடிக்கிற புள்ள, எனக்கா உனக்கா. அந்த மனுஷன் நினைப்பான், ஏண்டா சம்பாதிச்சோம், என்ன காலி பண்ண பார்த்துட்டு இப்பவே பிரிக்க பார்க்க ஒரு நீங்க நான் சொல்ற சண்டை பிடிக்கிறேன்டா, இவர் எப்ப தொலைஞ்சு போவாருன்னு நீங்க உணர்ந்தீங்கடா உங்க பேச்சில உங்க கல்வி வெடிச்சு போகாது. உலக வாழ்க்கையில பணம் ஒரு தீர்வு அமைஞ்சிருந்தா இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இந்த நிம்மதியா நிப்பாங்க பணத்தால. ஆனா பணத்தை கொண்டு போனாலும் நிம்மதி போகுது. சில வீடுகளுக்கு லேசா நிம்மதியை கொடுக்குதுண்டா. இப்ப நம்ம வருவோம் கன்க்ளூஷனுக்கு. அன்புக்கினியவர்களே, இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நிம்மதி, சந்தோஷம், அது பணம், ஏதாவது இந்த நிம்மதி என்றத நாங்க பெறலாம்டா. குவைத் வந்தா நிம்மதி கிடைக்குமா? அமெரிக்கா போனா இல்ல. குவைத்தில் உள்ள சொல்லுவார், அமெரிக்கா போனாதான், அமெரிக்கா போனா இன்னும் 4 பிரச்சனை வரும். ஒரு நாளில் உங்க வீட்டில் கதவை பிரச்சனையை முடிச்சிட்டீங்கண்டா, நீங்க நினைச்சிருவீங்க அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை முடிஞ்சிட்டேன்டா. பின்னாடி கதவை தட்டும், அடுத்த பிரச்சனை ஓப்பன். அங்க போய் அந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்கண்டா, இப்போ வைஃப் போன் பண்ணுமா, சும்மா தான் இருந்தாரு மகன், ஸ்கூல் விட்டு வந்து ரோட் மாறினாரு, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, ஹாஸ்பிட்டல்ல அடுத்த பிரச்சனை தொடங்கி. சரிப்பா ஐசியூல உள்ள மகனை எப்படியோ காப்பாத்தி வீட்டுக்கு வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் 1 மாசம் ஆகல, நான் வலிக்கு உளுந்துட்டேன், வைஃப் வந்து இங்க அவசரமா வாங்க. இப்படி எங்கேயாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் முடிவு இல்லாம வரும் என்ற சிந்தனையோடு இப்ப கேளு. இதுக்கு முடிவு காணலாமான்னு கேட்டா ஆமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆச்சரியம் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபன் அஜபன் என்றாங்க ரசூல். ஆச்சரியம், ஒரு முஃமினுடைய விஷயங்கள் ஆச்சரியம் என்றாங்க. ஒரு முஃமினை பார்த்து ஈமான் கொண்டா மட்டும் தான் 100% வேர்ல்ட்ல யாருக்கும் கிடைக்காத நிம்மதி. எந்த பெரிய மாளிகையில வாழ்ந்தாலும் நிம்மதி கிடைக்காது. இதுல விலை சோ எக்ஸ்பென்சிவ், இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். நீங்க நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் சீப். அது அவ்வளவு சீப் இல்ல. நீங்க 1000 பில்லியனை கொடுத்து போட்டு எனக்கு நிம்மதி வேணும்டா, நோ, இட்ஸ் சோ எக்ஸ்பென்சிவ். 1000 பில்லியனை தாண்டி எக்ஸ்பென்சிவ். எல்லாருக்கும் எல்லாம் தண்ணியை கொடுப்பானா, எல்லாருக்கும் எல்லாம் சாப்பாடை கொடுப்பானா? நோ, நிம்மதி எல்லாரும் கொடுக்க மாட்டேன்றான் அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தண்ணி வேணுமா குடிங்கன்றான், சாப்பாடு வேணுமா குடிங்கன்றான். ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலேயே முன்னேறணுமா, நீ முஸ்லிம் ஆகணும், தொழணும், நோம்பு பிடிக்கணும் குர்ஆன் சொல்லவே இல்லை. மன் கான யுரீதுல் ஹயாத்துத் துன்யா வ ஸீனத்தஹா நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா. அப்படிப்பட்ட 100க்கு 100 தருவோம். 100க்கு நம்மளா கஷ்டப்படுவோம். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இஸ்லாம் சொல்ற கான்செப்ட். இப்ப நம்ம போவோம் சிறகு, அதாவது நிம்மதியை நம்பிகள் ரோட்ல நிக்கிறாங்க. நீங்க போய் அந்த சிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போறது அமெரிக்காவுடைய சாதாரண சிட்டில மில்லியனர் சிட்டி. நான் மில்லியனர் சிட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நாமெல்லாம் சந்ததியா பெருகினது இந்த மாதிரியான வாழ்க்கையில. ஆனா இன்றைக்கு ஆணான் திருமணமா, பெண் திருமணமா, இல்ல என்னென்னமோ வளர்த்துறான். அவன் லைஃப் போட்டு அடுத்த ஆடைகளை அனுப்பினோம். எதுக்கு தெரியுமா இறக்கணும்? அது உங்களுக்கு அதாவது மரத்துக்கிட்ட போயிட்டாங்க, மரத்துல இருந்து அது பக்கத்துல போன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்ற, குல்னா பிது மின்ஹா ஜமீஆ, எல்லாரும் இறங்குங்கப்பா இங்க இருந்து. ஃபஇம்மா யத்தியன்னு தாழ்ந்த பிரதேசம், இங்க இறங்குங்க. அலைஹா இப்லீஸ், போங்க எல்லாம் இறங்குங்க. புறத்திலிருந்து ஹுதா, உங்களுக்கு ஹுதா நேர் வழி வரும், என்ன திரும்ப மீட் பண்ற பாதை, அந்த நேரான பாதை வரும். நீங்க நினைக்கிறீங்க அங்க இருந்து கீழே இறக்கிட்டாங்க. அல்லாஹ் இறக்கிட்டு சொல்றான், எனக்கு இப்ப நான் இந்த பள்ளிக்கு வந்துட்டேன், திரும்ப எனக்கு சத்தியமா போதும், எனக்கு ரூட் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், என்ன திரும்பிய ஹுதாய, யார் அந்த ரூட்டை பின்தொடர்கிறார்களோ அவங்களுக்கு என்ன வரணும்? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஷேக் மார்க்கில் நான் மற்றவங்கள்ட்ட கேட்கிறேன், சொல்லுங்க என்ன வரணும்? உங்க கீழே இறக்கியாச்சு ஜன்னாவுல இருந்து, திரும்ப அங்க ஒரு ரூட்டை தர்றேன்ட்டான். இந்த ரூட்டை வந்தா என்ன நடக்கணும்? திரும்ப சுவர்க்கம் வரணும். குர்ஆன் அப்படி சொல்லல. யார் அந்த ரூட்ல பயணிக்கிறார், வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸன், சந்தோஷம், நோ சான்ஸ். அவங்க கல்புல இருந்து இந்த 2 எஃபெக்ட். உலகத்துல பயம் அளிக்கிறதுக்கு மனிதன் எடுத்தது என்ன? கலிபோர்னியால மேல குதிச்சாங்க, தெரப்பின்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க, சிரிக்கிறதுக்கெல்லாம் தெரப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன 100% ப்ரூஃப். எப்படி ப்ரூஃப்? ஜசீரத்துல் அரப். அதை ப்ரூஃப் பண்ண இடம் ஜசீரத்துல் அரப். அரபு மண்ணில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 1400 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த மண்ணில் எதுவுமே இல்லாத டைம்ல வறுமை இங்க பார்க்கலாம்,
வேர்ல்ட்ல உள்ள பாரசீகம், ரோம பேரரசு, கிஸ்ரா கைசர், அந்த எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பெர்ஷியா, அவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சாங்க. ஆனா இந்த லேண்டை விட்டுட்டாங்க. சிரியாவோட வந்துட்டு நோ, இங்க வேணாம்ப்பா, நாங்க இவங்கள பிடிச்சிட்டோம்டா. இன்னைக்கு சுதந்திரத்தை பத்தி பேசினாங்க ஷேக். என்ன சுதந்திரம் என்பது நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து சுதந்திரமானதை பத்தி, இந்தியா நாங்க எல்லாருமே அப்படித்தானே, எல்லாம் சுதந்திரமானதை பத்தி பேசணும். ஆனா இந்த லேண்ட் பிடிக்கவே இல்லை. சுதந்திரமானதுக்கு எதுக்கு? மீனிங்லெஸ், இது பிடிக்காதீங்கப்பா, இதுல ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு இங்க நோக்கி மக்கள் வர்றாங்க, பட் இதுல ஒண்ணுமே இல்லை. இப்பதான் அல்லாஹ் அந்த ஒயில கொடுத்துட்டானே, அவ்வளவு பணம் ஒண்ணும் இல்லாதனால அவங்க நிப்பாட்டிட்டாங்க. அங்க போய் இவங்களை நாங்க பிடிச்சா கொண்டு ஒரு பெர்ஷியா என்பது ஒரு இது சாம்ராஜ்யம், இத்தாலியை தலைநகரமாக கொண்டு ரோம் எம்பையர், ரொம்ப பலமான எம்பையர்ஸ். அவங்க வந்து எட்டி பார்த்துட்டு நோ நோ நோ, அங்க வானவப்பா, சும்மா வெறுமனே எங்க பார்த்தாலும் மணல் தரையும் மண்மேடும் இதுவும் கல்லு மலைகளும் இதெல்லாம் வேணாண்டு போயிட்டாங்க. அப்படி போன லேண்ட்ல ஒட்டகம் மட்டும் இல்லைண்டா இவங்க மௌத்தா போயிருவாங்க. ஜஸ்ட் லீலாஃபி குரைஷ், குறைஷிகளுக்கு அல்லாஹ் ஈலாஃப் ஆக்கினான், விருப்பமாக்கினான். இங்க இருந்து அங்க போன எல்லாம் முளைக்காது. அங்க இருந்தது இங்க அவங்க டிராவலர்ஸ், ஜஸ்ட் டிராவல் பண்ணி ஆகணும். அவங்கள்ட்ட பெரிய ப்ரொடக்ட் பண்ண ஏறாது. ஆங்காங்கே தான் மரங்கள் முளைக்கும், ஆங்காங்கே தான் சில கனிகள் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மண்ணில பிரச்சனைகள் கதவை தட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கு நூறலியா மாதிரி பகுதிகளுக்கு. ஏனென்றா அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும், குளிரும் அந்த மாதிரி வரும். எல்லாத்திலும் இந்த மாதிரி ஒரு செக்டர் இருக்கிற டைம்ல வசதி வாய்ப்பு இருக்குதா? அப்படி பச்சை பச்சைன்னு மரங்கள் இருக்குதா? ஒண்ணுமே இல்லாத டைம்ல, அந்த மக்கள் கடுமையா வாழ்ற டைம்ல இவங்களுக்கு பிரச்சனை கூடையான்னு கேட்டீங்கன்னா ஆமா, வேர்ல்ட்ல இவங்களுக்கு தான் பிரச்சனை கூட இருக்கிறது. அந்த பிரச்சனை கூட உள்ள மக்கள் ஜஸ்ட் இன் 23 years அவர்கள் மதீனாவுல 0 பேலன்ஸ்ல எழும்பினாங்க. வேர்ல்டுக்கே போனாங்க. அவங்க முகத்துல பயம் தெரியவே இல்லை. அவங்களுக்கு கவலைண்டா என்னன்னு புதுசா சொல்லி கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அவங்க வீட்டுல ரொம்ப அமைதி கிடந்துச்சு. அவங்க மனைவிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்பதற்கு வரலாறுகளை சொல்லக்கூடிய நேரம் இல்லை. அன்புக்கினியவர்களே, அவ்வளவு ஒண்ணுமே இல்லை. வறுமையில் இருக்கிற நேரம் சாதாரண பள்ளிவாசல் தலைவர் வறுமையில் இருக்கிறேன்னா ஷேக் மன்சூர் எழுப்பி இப்போ சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை, அதாவது நீங்கள் தான் என்ன செய்யணும், மக்களே வந்திருக்கிற விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கன்னா அது கொஞ்சம் கேவலமாக இருக்கு. ஏண்டா ரசூலுல்லாஹ் எழும்பி சொல்லுவாங்க, என்னுடைய விருந்தாளியை சங்கப்படுத்துறது யார்? எல்லோரும் கீழே பார்க்குற மாதிரி யார் வீட்லேயும் ஒன்றும் இல்லை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு யார சொல்லலாம், நான் வீட்டில் டம்புரியாணி போட்டு பாபிக்யூ சிக்கன் போட்டு வச்சுக்கிறாங்களா? வீட்டுக்கு போனால் 2 பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்கு. மனைவி வீட்டு என்ன சொல்கிறாங்க, என்னம்மா செய்வோம்? சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த மனைவியை பாருங்க. அவங்கெல்லாம் மனித மிருக லெவலில் நின்றவங்க. அவங்க கல்புகள் ஹுதா நேரான பாதையில் பயணித்த உடனே அங்கே மனைவிட்ட கேட்டால் 2 பேரும் ஆலோசிக்கிறாங்க. எல்லாம் வச்சு போட்டு விருந்தாளி வேறு, எனக்கே வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு எனக்கே இல்லாது, இவர் இப்போ விருந்தாளியை கொண்டு வந்தீங்க அப்படியா பேசுனாங்க. என்ன சொன்னாங்க, பிள்ளைகளை தூங்க வச்சிருவோம், நம்ம வைத்த காய போட்டுருவோம். அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. சுபஹானல்லாஹ், வந்து உட்கார நேரம் விருந்தாளி சாப்பிடணும்டா அவர் உட்காரணும். அவர் எடுத்துட்டாருண்டா விருந்தாளிக்கு 10ஆம் போயிடும். விருந்தாளி சாப்பிட மாட்டார். வேணுமென்னே வந்து உட்கார்ந்து சாப்பாடை எடுக்க மாதிரி பாவனை பண்ணி விளக்கு அணைச்சி போடுறாரு. இருட்டாகிட்டு இவர் பக்கத்தில் இருந்து சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுறாரு. வந்த விருந்தாளி சாப்பிட்றாரு. வெள்ளையா கருப்பா எந்த ஒரு மன்கானி யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புறாரோ அவர் விருந்தாளியை சங்கப்படுத்தட்டும். காலையில் வைத்த காய போட்டவர் ஃபஜ்ருக்கு ரசூலுல்லாஹ்வோட பள்ளிக்கு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ தல்ஹா பார்த்து சிரிக்கிறாங்க. அபூ தல்ஹா, நேற்று இரவு நடந்தது அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான். அல்லாஹ் உன்னை பார்த்து சிரிக்கிறான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் அவரை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, பாலைவன வரலாறில் இப்படி மனிதர்களான உலகம் திகைத்து பார்த்தது. பிரான்ஸ் உடைய போர்டரை தட்டுற நேரம், அதாவது ஐரோப்பாவை நோக்கி இஸ்லாம் விரைந்து போனது. என்ன மனிதர்கள்! இலங்கைக்கு வந்தவர்கள் வியாபாரிகள், இலங்கையில் அவர்களை மனமுடித்து இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. அப்படி தன்மைகள், அப்படிப்பட்ட மனிதர்கள் மாறினாங்கண்டா. இது ஹுதா. அன்புத்தவர்களே, ஹுதாவை பற்றி பேசக்கூடிய நேரம் அல்ல. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் டேப்லெட். இதை மட்டுமே போடணும். இதை போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு பயம் தெரியாமல் இருக்கு. குடித்தவனுக்கு தெளிகிற நேரம் திரும்ப பிரச்சனை பூதாகரமாக இருக்கும். இன்றைக்கு நேற்று எவ்வளோ குடித்தோம், இன்றைக்கு அதை விட கொஞ்சம் கூட ஊற்று, இன்றைக்கு பிரச்சனை அதை விட கூட. இது வாழ்நாள் முழுக்க குடிச்சு படுக்க வேண்டியதான். மனிதன் என்ற தன்மை இழந்துருவான்.
அப்படி என்றால் அன்பிக்கினியவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், நிம்மதி வேணுமா? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறும். 100%. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரிஸ்க்ல பிரச்சனையா? பணத்துல? மலக்குல் மௌத் பின்னாடி நிக்கிற குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி வக்கீல பிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் இருக்கிறார். டேட் கன்ஃபார்ம், டைம் கன்ஃபார்ம், உங்க ஜர்னி கன்ஃபார்ம், உங்க டிக்கெட் ரெடி, போறதுக்கு ரெடி, வந்தது ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ப்ரிப்பேர் தரப்பட்டிருக்குது. ஜஸ்ட் we are going moving on this journey. இந்த இதுல நம்ம ஜஸ்ட் மூவ் ஆகி கொண்டிருக்கிறோம். அன்பிக்கினியவர்களே, இங்க இடத்துல நான் வந்து ஒரு சின்ன பானியை கொட்டிடுறேன், எறும்பு வருமா வராதா? யார் மெசேஜ் கொடுத்தது? ஹேண்ட்பில் போட்டு ஃபிளைஸ் அனுப்பி எறும்பு பானி கொட்டிட்டோம், டக்குன்னு வந்து சாப்பிடு. அது பாட்டுக்கு லைன்ல வந்து சாப்பிட்டு போகுமா? மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ். அதுல உள்ள புலிகளை கொஞ்சம் ஒத்து போக ஆரம்பிச்சு. அப்பதான் புரிஞ்சாங்க, 2000 மான் இருந்தா ஒரு 2 புலி இருக்கணும் போல. 2 லட்சம் மானுக்கு இது இப்படி எடுத்து சாப்பிடணும் இருந்தா இன்னைக்கு அதை நீங்க வீட்டுல கூட பாப்பீங்க. அது மேக்சிமம் அந்த ஆளுக்கு கொடுத்தாச்சு. நீங்க மனைவியோட போறீங்கன்னா அதுக்குரிய பரக்கத்து இருக்கா? அன்பிக்கினியவர்களே, ஒரு சின்ன ஸ்போம் விந்து எடுத்துக்கொண்டீங்கன்னா விஞ்ஞானிகிட்ட போய் கேளுங்க, அது என்ன சைஸ்ன்னு கேளுங்க. ஒரு பால், ஒரு பேனா விடுங்க, ஜஸ்ட் 1200 பிளந்த நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஆச்சரியப்படுறாங்க, அது ஏன் அப்படி? ஏதாவது ஒரு வைரஸ் இவனை வெளியே அனுப்பாம விடமாட்டோண்டு அப்போலோ செஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளீன் ஆயின போறோம். காய்ச்சல் நீங்கிட்டா நவ் யாக்கியோ. இப்போ இந்த இடத்துல உணவு தந்தவன் இப்ப தரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் சோ ஹார்ட். அதான் ரொம்ப ஹார்ட். ஏன்டா அந்த கருவறையில போய் அது தொட்டு அப்படியே ஒட்டிட்டேன்டா எவ்வளவு கொடுக்கணும்? உங்க பிள்ளைக்கு இப்ப இருக்கு சின்ன பிள்ளைன்னு வைங்களேன், கொடுக்கணும் 2 மில்லிலிட்டர் கொடுக்கணும். வேண்டிய ஒரு டோஸ் 5 மில்லிகிராம் கொடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு சொல்ற டாக்டர் முடிஞ்சு போச்சு. அது வேற மாதிரி பிரச்சனை உண்டாக்கு. 40 ஒருமிக்க போட்டா இந்த புள்ளைக்கு சாப்பாடு வேணும், விட்டமின் வேணும், கால்சியம் வேணும், எவ்வளவு வேணும்? வாந்தியாட்டம் வெளியே வரும். அது கோவரா போனாலும் குழந்தை செத்து போயிடும், கம்மியா போனாலும் குழந்தை வளராது. அளவை போகணும். அந்த அளவை தீர்மானிச்சது யார்? அந்த அளவை கொண்டு போனது யார்? அந்த கருவறையில் வித்தின் 10 months கண்ணு, மூக்கு, வாய், காது, காலோட வெளியே வந்து உளுந்த உடனே தான் அதுக்குள்ள உள்ள அதிசயத்தை பேசுறது. நீங்க படிங்க, நம்ம கண் கலங்கி போயிடும். யாரும் சஜ்தால ஒழுவோம், எங்களுக்குள்ள பயங்கள் நீங்கி போயிடும். யா அல்லாஹ் நீ ரஸாக், யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்க மாட்டோம், யாரையும் நம்பி நிற்க மாட்டோம், நம் ரப்பை நம்பக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். குழந்தை வெளியே வந்த உடனே குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதெல்லாம் தெரியாது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ரொம்ப அற்புதமான ஒரு அறையிலேருந்து வெளியே வந்த பிறகு அதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அது லைஃப்பில் ஒரு வேற மாதிரி இருக்கும். அதனால் அழ ஆரம்பிக்குது. அது ஹாப்பியாக சிரிக்கல. அழுந்த குழந்தை ராத்திரி 1:30 மணிக்கு அழுகுது. அப்போ அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் உள்ள வெளியே வரப்போக்கல அப்படியே ஒரு லைன் தொப்புள் கொடி உற வேண்டுவாங்க, எடுத்து அறுத்தாச்சு. அந்த டைமை கூட வெளியாக்குற டைம் கூட குழந்தைக்கு நோகாம ஒரு திரவம் வந்து நிறைய நீங்கள் பார்க்கலாம். தாய் வந்து அந்த வேதனையில் முருங்கி இப்படி 2 காலம் இதாகினா குழந்தை முடிஞ்சு சப்பையாயிரும். அப்படி இல்லாமல் அது நலாக வெளியே வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து உளுந்த பிறகு தொப்புளை அறுத்து தொப்புள் கொடி இதாக்கிட்டு முடிச்சு. இதுவரைக்கும் உணவு போன லைன் இப்போ ஆஃப். இப்போ ஒரே ஒரு லைன், இப்போ எங்கால குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது? எடுங்கப்பா, குழந்தை பிறந்துட்டுப்பா, பெக்கிங்ஹாம் பேலஸ்ல பிறந்திருக்குதுப்பா, டயனாட அதாவது லண்டன்ல பிறந்திருக்குது, பெக்கிங்ஹாம் பேலஸ்ல எடுங்க, இருக்கிற ஸ்வீட் எல்லாம் எடுத்து குழந்தைய கொடுங்கண்டா. கபரை தோண்டி போட வேண்டியதுதான். அந்த குழந்தை வாழாது. வேர்ல்ட்ல உள்ள ஹை கிளாஸ் ஃபுட்ஸ் கொண்டு வந்து வச்சாலும் ஜீரண தொகுதி இன்கம்ப்ளீட், இது வரைக்கும் டைஜஸ்ட் ஆகாது. பல்லு இல்லைண்டா டைஜஷன்ஸ் அவுட், பல்லு போகுதுன்றாலும் டைஜஸ்ட்ல பிரச்சனை இருக்குது. ஸோ இங்க அவுட்டா இருக்கு. இப்போ குழந்தைக்கு எதுவுமே கொடுக்கலாது. என்ன கொடுக்கலாம்ப்பா? நம்ம கொடுக்குற தண்ணியை கொடுத்தாலும் பொறைய ஏறிடும். நீங்க அப்படியே படுக்க போட்டு ஒருத்தர் கொடுத்து பாருங்க பார்ப்போம், பொறையேறி செத்து போயிடுவான் சில நேரம். என்ன கொடுக்கறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரைக்கும் ஆம்பளை நம்ம சாப்பிட்றதெல்லாம் மலை ஜலமா, வேர்வையா, வெக்கையாப்பவும் ஒரு யுவதியும் அப்படிதான். அன்றைக்கு புதுசாக ஒரு லைன் உருவாகுது. இந்த லைன் தாய்ப்பால். அந்த குழந்தை அழுகிற நேரம் ஃப்ரெஷ்ஷாக, வெரி ஃப்ரெஷ்ஷாக ரப்பு என்னுடைய தாய்க்கும் உங்கள் தாய்க்கும் கொடுத்தது. இட்ஸ் ரியலி எங்களுக்கு
நேரடியா எங்களுக்கு தந்த ரிஸ்க், வேற யாருக்கும் இல்லை. இதை கொடுங்க. ரப்புக்கு அந்த அழுகை கேட்குது, இந்த குழந்தை துடிக்கு. இதெல்லாம் உங்க வயிற்று நடக்க போல வெறும் வேற மாதிரி பார்க்காதீங்க. பில்டிங்ஸை மட்டுமே ரசிச்சு பார்க்காதீங்க. இது துனியாவில் மத்ததை மட்டும் ஜஸ்ட் யூ ஹேவ் டு இந்த லைஃப் கொஞ்சம் பாருங்க, ரியலைஸ் பண்ணுங்க. அந்த குழந்தை துடிக்கிற நேரம் அந்த அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுவரை காட்டி அந்த அம்மா சுமந்தாங்க, அப்பெல்லாம் வரல. ஃபர்ஸ்டா பால் வருது, குழந்தை குடிக்குது, குழந்தைக்கு புறையறல, அது இறங்குது. இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் சொல்றாங்க, தாய்ப்பாலுக்கு சரிநிகர் சமானம் இல்லை. நீ எல்லா ஃபார்முலாஸையும் கொண்டு வா, குழந்தைய ஊதுற மாதிரி ஊதி பெரிய பொம்மை மாதிரி செய்யணுமா, கொண்டு வா. ஹை குவாலிட்டி ஃபார்முலாஸ் இருக்குது, சளியும் சேர்ந்து வரும், எல்லாம் கொண்டு வாங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்டா? இது லைவ்ன்றாங்க. இது உயிருள்ள பால், அது செத்த பால். அது என்ன உயிருள்ள பால்? இதில் இப்போ என்ன வரணும்னு ஒன் த ஸ்பாட் தீர்மானிக்கப்படுது. இவ்வளோ போடணும் கால்சியம், இவ்வளோ, கடைசியாக ஃபேக்ட் வரும், கொழுப்பு. அது போட்ட உடனே குழந்தைக்கு ஒரு வகையான மயக்கமான தூக்கம் போகும். நம்ம ஃபார்முலாவில் நாம் கடையில் வாங்குற பாலில் கடைசியாக ஃபேக்ட் போய் சேராது. எல்லாம் ப்ரீ பேன், செம்மஞ்சள் பால் பாக்டீரியா வைரஸ் துரத்தி அடிக்கும். இட்ஸ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. இந்த உலகத்துக்கு ஒரு கண்ணு போதும், ஒன்றுக்கு 2, ஒரு கிட்னி போதும், 1க்கு 2. வாழுங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னது எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி. உன் கல்பு மட்டும் பதறுதா? லைஃப்பில் போகுதுன்னு நினைக்கிறியா? ஒன்றை விட்டு போகுதுன்னு நினைக்கிறியா? நோ, இல்லை. நிஜமா உன்னோட நான் நிற்கிறேன். இதை மட்டும் நினைச்சுப்பார். உன்னோட நான் நிற்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸாபிலா ஃபிரௌன் இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட போங்க. அவர் யார போய் அவர் என்ன சொன்ன, வயலுக்கு சதரி ஃபிரௌன்ட்ட நான் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் நான் சொல்லவா? வயலுக்கு சதரி, என்ன நெஞ்சு இருக்குது, வலா யன்தலிகு லிசானி, எனக்கு பேச்சு வராது. ஃபார்சிலா ஹாரூன், என் தம்பி ஹாரூன் அனுப்பியா அல்லாஹ். ஹஃப்ஸு மின்னி லிசானன், என்னை விட தெளிவா பேசுவார். நான் பேசினா மூசான்னு பேசினா எப்படி இருக்கும்? ஏன்னா அவர் கொஞ்சம் திக்குவாய். ரப்பி ஷ்ரஹ்லி சதரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என் சதுர விசாலமாக்கு. யா அல்லாஹ், என் காரியத்தை லேசாக்கு. ஃபிரௌன் முன்னாடி போய் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ், இட்ஸ் சோ ஹார்ட். இந்த தவா லேசி இல்லை. யா அல்லாஹ், வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என் நாக்குல முடிச்சு அவிழ்த்து. யா அல்லாஹ் கேட்கிறார். என்னாச்சு நினைக்கிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னாங்க, பயப்படாதீங்க, இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, உங்களோட நான் நிற்கிறேன், போய் பேசுங்க. சுபஹான ரப்பி அகிமி ஸலாத்த லிஸிக்ரி, என்ன நினைச்சு பார்க்க தொழுகையை நிலைநாட்டுங்க. மூசா போங்க, ஃபிரௌன் அரண்மனையில் நீங்க போய் பேசுங்க. இன்னனி மஅகுமா, அவங்க 2 பேரோட நான் நிற்கிறேன், கேட்பராகவும் பார்ப்பராகவும். கையை வச்சா பாப்பம் என்கிறான் அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்கள் அல்லாஹ் இருக்கிறார். இந்த மைண்ட் அப்படியே காமாவும் பீஸா. இந்த வேர்ல்டில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் நம்பியிருந்தா அது உங்களுக்கு பதற வைக்கும். இது ஒரு நீண்ட தலைப்பு. ஷேக் எனக்கு இந்த தலைப்பை தர்ற டைமில் நேற்று நான் கேட்ட எவ்வளோ நேரம் 45 மினிட்ஸ் இருந்தாங்க, என் டைம் முடிஞ்சு. அன்பிக்கினியவர்கள் இது ஒரு பெரிய பாடம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அதில் ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த கல்புக்கு கொடுக்க வேண்டிய நிறைய மருந்துகள் இஸ்லாம் சொல்லுது. பாலைவனத்து வரலாறு. பாலைவனம் உலகத்துக்கு எழுந்து நின்றது பணத்தால் இல்லை. இன்றைக்கு பணம் என்று நீ நினைக்கலாம். குர்ஆன் அது இறக்கப்பட்ட மண். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இவைகளை உலகுக்கு தெரியாத இந்த பூமியை திருக்குர்ஆனால உலகத்துக்கு காட்டினார். ஜஸ்ட் இன் 23 இயர்ஸ் மகாத்மா காந்தி இந்தியாவில் லண்டனுக்கு போய் லியோ டால்ஸ்டாய்ட்ட படிக்கிறார். லண்டனில் படிக்கிற அளவுக்கு பெரிய ஃபேமிலி. மகாத்மா காந்திக்கு அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்குது. இந்தியாவுக்கு வந்தவர் எஹ்ராம் புடவையை உடுக்கிற மாதிரி ஒரு வெள்ளை உடுப்பு போட்டுட்டு செருப்பை வீசிட்டு வாழை இலையில் என்பது இந்து கல்ச்சர் இல்லை, அது மகாத்மா காந்தி கொள்கை. பிளேட்டில் சாப்பிடாமல் வாழலைன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை எழுப்ப போகிறோன்னா அவர் வெறுங்காலோட அவர் ஒரு துண்டை போட்டு இந்தியாவுடைய தேசிய தந்தையானார். மகாத்மா காந்தி அத்தனையும் செஞ்சு போட்டு சொன்னார், இந்தியாவை மாற்றணுமெண்டா ஒரு உமர் வேணுமென்றார். அன்பிக்கினியவர்களே, அந்த வாழ்க்கையை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. அவங்க போன பல்கலைக்கழகம் இல்லை, உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் மறக்க முடியாத மறைக்க முடியாத அற்புத வரலாறு இந்த மண்ணில் நடந்திருக்குது. அதுதான் ரப்புடைய ஹிதாயத். அல்லாவிடம் நாங்கள் தொழுகையில் இன்றைக்கும் கேட்டோம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை தந்து. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் பிரச்சனை வருமெண்டா அதுக்கு தாக்கு பிடிக்கிற மாதிரி கல்வி நமக்கு வேணும். அந்த தாக்கு பிடிக்கிற கல்வை எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. பெருமானோட துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை பெரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வை நிலைப்பெறச் செய்வாயாக. அனஸ் பின் மாலிக் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் எங்கள் விஷயத்துலையும் பயப்படுறீங்களா? ரசூலா சொன்னாங்க, ஆமாம்,
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில் கல்பு இருக்குது, பிரட்டி போட்டுருவான். பேசுகிற நான் மரணம் வரைக்கும் மூமினான் என்று மௌத்தாகணும் என்ற பிரார்த்தனையை நான் செய்கிறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. என்னை இந்த கல்பு பிறன்றும். நீங்கள் நம்பியிருந்த உங்கள் புள்ள உங்களுக்கு துரோகம் செய்யலாம், உங்கள் மனைவி மக்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், அல்லாஹ் ஒரு நாளும் துரோகம் செய்ய மாட்டான். ஃபைனலாக ஒரு 10 மினிட்ஸ் முடிச்சுட்டா ஷேக், பரவாயில்லையா? ஒரு 10 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, என்ற தலைப்பு இன்கம்ப்ளீட். அதாவது நான் உங்களுக்கு சொன்னது நிம்மதி. அல்லாஹ்வுடைய உதவி என்பது உண்மையாகவே அதான் அங்குள்ள ஃபிக்ர். அல்லாஹ்வோட உதவியை நம்புகிற நேரம் இந்த கல்பு அமைதியாகிற மாதிரி வேறு எதுலேயும் அமைதியாக. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் மக்களே. ஒரு நாளும் உங்களோட இருக்கிற எல்லாரும் உங்க வாக்குறுதி, உங்க நண்பர் உங்களுக்கு மீறிட்டு போவாங்க. அல்லாஹ்வை நம்பினவங்க வல்லாஹி வல்லாஹி சொல்கிறேன், இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத். ஒரு நாளும் அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். வரலாறு நெடுகிலும் போய் பார்க்க, முன்னாடி வந்து நிற்கிறார் மூசா, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். என் ரப்பு என்னோட நிற்கிறான், வழிகாட்டுவான். கடல் பிளந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான் என்ற நம்பிக்கை. ஃபைனலாக ஒன்று சொல்லி நான் முடிச்சு. பிரச்சனை மட்டும் ஒரு மாதம் இருந்தால் நான் நினைக்கிறேன் நாங்கள் நரம்பு வெடிச்சு செத்து போயிடும். அவ்வளோ பயங்கரமான பிரச்சனை. என்ன வேர்ல்டில் எல்லா லக்ஸரி லைஃபையும் கொடுத்துட்டு, ஒரு ஆளுக்கு பெரிய வாகனம்லாம் கொடுத்துட்டு, பின்னாடி ஒருத்தன் ஷூட் பண்ணுறதுக்கு விரட்டிகிட்டே இருந்தான்டா, அவனுக்கு வேர்த்து வடிஞ்சு போயிடும். என்ன கொல்ல பார்க்குறான், அவனுக்கு போகிற வெயிட். அஹ்ஸாப்ல 10,000. நான் அஹ்ஸாபை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். 10,000 10,000 பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஜஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன வேணும்? ஈச்சப்பழம் தருமா? எங்களுக்கு வேணாம். உங்க மதீனாவை கேப்சர் பண்ற டார்கெட் எங்களுக்கு இல்ல. நாங்க சிட்டி மக்கா, யுவர் வில்லேஜ், நீங்க மதீனா, எங்களுக்கு இது வேணாம். உங்களை இருக்கிறாரே அவரை கொண்டு வாங்க. எத்தனை பேர் இப்ப வந்தீங்க? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மாதிரி அரபு கோத்திரம் எல்லாம் யுனைடெட் ஆகி 10,000 குறைஷிகள் 4,000, மீதமுள்ள அரபுகள்லாம் சேர்ந்து ஒரே கோஷத்தோட 10,000 பேர். பள்ளிக்கு வெளியே 10,000 பேரை நீங்க எட்டி பாருங்க பார்ப்போம். இதை ரவுண்ட் அப் பண்ணி 10,000 கணக்கு போட்டு பாருங்க, நாங்க எவ்வளவு இங்க இருப்போம். எங்களை மாதிரி இங்க மாதிரி எத்தனை மடங்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு மக்கள் வெளியே நிக்கிறாங்கடா. அவ்வளவு பேர்ட்ட ஒரே கோஷம் என்னண்டா, அப்துல்லா மகன் முகமது எங்கள்கிட்ட ஒப்படைங்க, உங்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. அஹ்ஸாபை பத்தி நான் டீட்டெயிலா பேசல. பெரிய அகல் தோண்டினாங்க, கடுமையான வறுமை. உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் பின்னாடி பனு குறைல யகூதிகளோட ஈச்சமான தோட்டம், அங்கே போய் ஒரு ஒப்பந்தம் அடித்தாங்க யகூதிகளே, அந்த பக்கம் அனுப்பாதீங்க. ஆமாம், நாங்கள் இங்கே 2 பேர் தான் மதீனா, ஓகே, அவனும் ஓகேன்ட்டான் பனு குறைலால். இந்த பக்கம் நீண்டது ஒரு இது என்ன செஞ்சாங்க, ஒரு குழியை தோண்டினாங்க. சல்மான் அல் ஃபாரிஸ் சொன்னார், பாரசீகத்தில் ஈரானில் அந்த ஏரியாக்களில் நாங்கள் இப்படி தான் செய்வோம், இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி இது பண்ணிடுவோம், இந்த அகல் தோண்டுவோம், அது மாதிரி தோண்டுவோமா? சரின்னு அகல் தோண்டிட்டாங்க. தோண்டினா 10,000 வெளியே நிற்கிறாங்க. அவங்களோட கோஷத்தை சொல்கிற டைமில் 29 நாள், சில ரிவாயத்துப்படி 30 நாள் யுத்தம் போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார், நீங்கள் எந்த கேல்குலேஷன் பண்ணாலும் அல்லாஹ்வோட உதவியை சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன், நிஅமல் நசீர் நிஅமல் மௌலா. நீங்கள் யார்கிட்டையும் போய் உங்களை ஒப்படைக்காதீங்க. இந்த உலகத்தில் ஆக சிறந்த உதவியான அல்லாஹ், நீங்கள் கை ஏந்தினா அவன் கேட்கிறான், அவன் தருவான், பொறுத்திருக்கணும். அவன் இப்போ தரத்துக்கு அடிமை இல்லை, நாங்கள் அடிமை. எஜமான்ட்ட கெஞ்சி 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 கேட்ட எஜமான் தருவான். ஆனா அவன் அடிமையா தான் இப்ப தரணும். அவன் எஜமான், நிஅமன் நசீர், அவன் தான் சிறந்த உதவியான். வேற யாரையும் நீங்க நம்பாதீங்க. அந்த நம்பிக்கை யாரு கல்வில நிக்குது, அவங்க உதவியை கண்ணால பார்ப்பாங்க. நோ சான்ஸ். 1000 பேர் வந்தாங்க பத்ர்ல, 300 பேர் சஹாபாக்கள், போர் வீரர் இல்லை. ஆனா போற நேரம் மக்கா தண்ட தலைமையெல்லாம் இழந்து போச்சு. ரசூல்லா வந்து அபூஜஹல், உத்துபா, ஷைபா எல்லாம் செத்து. ஹல் வஜத்துக்கும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்க ரப்புடைய வாக்குறுதி உண்மைன்னு நீங்க புரியுறீங்களான்னு ரசூல்லா கேட்டாங்க. உமர் பின் கத்தாப் பிடிச்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஜனாசாவோட இந்த செத்த பொடிகளோட பேசுறீங்களே, அதுக்கு அவங்க இப்ப புரியுறாங்கன்றாங்க. முடிச்சு உகது முடிச்சு அஹ்ஸாப் 10,000 பேர் வந்து வெளியில நிக்கிறாங்க. பெருமானார் வேணுமென்ற ஒரே கோஷம். இங்க உள்ளுக்குள்ள 3000 பேர் தான். ஆனா இவங்க கொடுத்துட்டாங்களா ரசூல்லா கொண்டு போய்த்து இல்லை. 29வது நாள், அது 30வது நாள், எது நடக்கக்கூடாது நடக்குது. யுத்தத்தோட அகோரம், அது சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. நீங்க போய் தனியை படிங்க. அவ்வளோ பயங்கரமான வார், அவ்வளோ பயங்கரம். ஏனண்டா யகூதிகள் ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. முறிச்சா நல்லா புரிச்சுக்கோங்க, மெப்ப இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய மலைகள். இதுதான் வார ரூட் மதீனாக்கு என்டர் ஆகுறதுக்கு. அதில் பெரிய அகல் குழி.
வந்தால் குழியில் உழணும், இல்லை நாங்கள் நிற்கணும், இவங்க இங்கே நிற்பாங்க, அம்பேங்கிறாங்க. ஒரே ஒரு ரூட்டுக்கு பின்னாடி வரலாம், அங்கே யகூதிகள் பாதுகாப்பில் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மதீனா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது. அவங்க சின்ன பாப்புலேஷன் தான், இருந்தாலும் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது, விட்டுறாதீங்க. ஸோ குறைஷிகள் இவங்களை பகைக்க மாட்டாங்க, அடிச்சுக்கொள்ள மாட்டாங்க. சரியா யகூதிகளுடைய அந்த பகுதி முடிய பெண்களும் பிள்ளைகளும் அங்கே பார்டர் லைனில் நிற்கிறாங்க. அங்கெல்லாம் இங்கே தான் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதை உடைச்சிட்டு வந்தா பின்னாடி உள்ள ஈச்சமர தோட்டத்தால் என்டர் ஆகினாங்கண்டா, அல்லது யகூதிகள் திறந்து கொடுத்தாங்கண்டா, ஓகே அடிங்க, கதையை முடிச்சிருங்கண்டா. ஃபர்ஸ்ட் ரத்த வெள்ளம் ஓடும், பிள்ளைகளும் பெண்களையும் வெட்டி வீழ்த்துவார்கள். இதுதான் நடக்கும். ஏண்டா இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த பக்கம் தான் யுத்தம் நடக்குது, இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூல்லா நிற்கிற நேரம் ஒரு ஆள் வர்றாரு. யார சொல்லலாம், யகூதிகள் பிரேக் பண்ணிட்டாங்க. பெருமானார் வாயை பொத்துங்கன்றாங்க. பனு குறைலாக்கள் ஒப்பந்தத்தை மீட்டாங்க, வாயை பொத்துங்க. பெருமானார் அஞ்சு நாங்க யாருக்கு இந்த மெசேஜ் போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆள் அனுப்புறாங்க. அவர் வந்து ரகசிய மொழியில சொல்றாரு, யார சொல்லலாம், உண்மையா அதுக்குள்ளால என்டராக பாருங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மட்டும் நான் ஒரு பிக்சர், இந்த அல்லாட உதவியை என்னென்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு பிக்சரை சொல்கிறேன்னா, இதை விட பவரான ஒரு சோதனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்டர் ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் எதை மறைக்க நினைச்சாங்களோ அது அப்படி பரபரன்னு மெசேஜ் போயிடுச்சு. எல்லாரும் நிற்கிற நேரம் எல்லாருக்கும் மெசேஜ் அப்படி போச்சு. என்ன ஆயிட்டு, அவங்க என்டர் ஆகுறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எப்படி இருக்குமெண்டு, அவ்வளோ ஈமான்தாரிகள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் பயந்தாங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இவங்க ஓடி புள்ளையை பாதுகாக்கணும், பெண்ணை பாதுகாக்கணும், மனைவியை பாதுகாக்கணும், உடனே எல்லாம் செதறி போயிடும், எல்லாம் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், இஸ்ஜாஉ மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். அவர்கள் உங்களுக்கு மேலான ரோட்ல வந்தாங்க, உங்களுக்கு கீழ் ரோட்ல வந்தாங்க. என்ன அர்த்தம்? மேல் ரோட் கீழ் ரோட்டுண்டா, அதாவது உங்களுக்கு மேலாக வந்தாங்க கீழால வந்தாங்கண்டா, வானத்தால வந்தாங்க தரையால வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த பாதை கீழால வரும், அந்த பாதை மேல, அதாவது மேடு பள்ளம் இருக்குமே, அது மாதிரி ரெண்டு ரோட், இந்த பகுதி அந்த பகுதி. ஒன்று நீங்க இந்த பகுதி, அடுத்தது பனு குறைலா பின்னாடி பகுதி. இஜாவுக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே உள்ளக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு உடனே முடிச்சு போச்சு சிட்டி என்ட்ரி. அதாவது காசாக்கு இப்ப கடல் தண்ணி அனுப்புறாங்களாமே, இது மாதிரி இதெல்லாம் மீட் பண்ணி வாய்க்கிட்ட எதிரி வந்து வெட்ட போறான்னு கேள்விப்பட்ட எப்படி நிற்கும்? அல்லாஹ் சொல்றான், வீடியோ பண்ணினா வீடியோ ரிலீஸ் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதுதான் சோதனை. மூமின்களுக்கு பிரச்சனை வராதுன்னா பிரச்சனை வரக்கூடாது. குர்ஆன் பேசுவது ஒரு பிரச்சனை, ஒன்று முடிய மறுபிரச்சனை, மறுபிரச்சனை முடிய மறுபிரச்சனை. ஏன்னா நமக்கு வரப்போறது பிரச்சனை, அதோட சொல்யூஷன் தான் குர்ஆன் பேசுது. இஸ்ஜாஉக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும் இஸ்ஸாகத்தில் அப்சார். இது கேள்விப்பட்ட உடனே உங்க கண்கள் பதங்கிட்டு, வா ரசூலுல்லாஹ்வை காப்பாத்து நாங்க முயற்சி எடுக்கிறோம், எங்க எது நடக்கக்கூடாது நடந்துட்டு என்ன நாங்க என்ன நினைப்போம்? யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களை காப்பாத்து நினைப்போம். ஏதோ தப்பா நடந்துட்டு யாரோ உன்னை நம்பிக்கிற கூட்டம் யா அல்லாஹ் நாங்க சொல்ல மாட்டோமா? இஸ்ஸாகத்தில் அப்சார். அல்லாஹ் சொல்றா, நீங்க போய் வீடியோ பண்ணி பார்த்தா கண்கள் இப்படி ஒரு ஆள் புதங்கி நின்றா, அப்படியே இப்படி புதங்கி நின்றா இப்படி இருக்குமோ, நீங்க அப்படி நின்றீங்கன்றா அல்லாஹ். யுத்தம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் கமெண்ட் பண்றான், வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர். தொண்டைய கல்பு அடைக்குது. அதுக்கு அர்த்தம் என்னண்டா, நிஜமா போய் கல்பு தொண்டை அடைக்கல. அரபுகள் சொல்லுவாங்க, ஒரு பயம் வந்தா ஒரு ஆளுக்கு பேச்சு வராது. எப்படி பேச்சு? எப்பா எங்க புடிச்சுல வந்திருக்கிறான், உங்க வாப்பா தப்பு பண்ணாரானா, மகன் வந்து வாப்பா இருக்கிறார வீட்டுல, யாரு அவனுக்கு பேச்சு வராது. இதுக்கு சொல்லுவாங்க அரபிகள், வபலகத்துல் குலூபுல் ஹனாஜிர். கல்பு தொண்டை அடைக்குது, உங்களால பேச்சு வரல. என்ன நடக்குது? யாரும் வததுன்னூன பில்லாஹி துனூனா. அல்லாஹ்வை பத்தி நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்க. என்ன நினைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் யாரும் உன் தூதருக்கு நாங்க நிக்கிறேன்னு. எது நடக்கக்கூடாதோ அங்க குறைஷி நுழைஞ்சிட்டான், ரத்த வெள்ளம் ஆக போகுது. யுத்தத்தை 29 days நாங்கள் முறையடிச்சிட்டு இருந்தோம், அவ்வளோ இதாக நின்றோம், எங்கள் கையில் எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறேன், இப்படி நடந்துச்சு. இதான் வீடியோ. இது இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ குர்ஆன் ஆயத்தை அஹ்ஸாபில் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இது லைவாக சஹாபாக்களுக்கு யுத்தம் முடிஞ்ச போகிறோம், யார் யுத்த களத்தில் நின்றாங்களோ அவங்களுக்கே அல்லாஹ் சொன்ன, உங்களோட கண் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்கள் பேச்சு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்கள் கல்வி எப்படி இருந்துச்சு தெரியுமா? வததுன்னூன பில்லாஹி. அல்லாஹ் பத்தி யார் அப்படிங்கற உனக்கு உதவி வேணும் யாமனு துடிக்கிறாங்க. வெரி ஃபைனல் மூமெண்ட், இப்போ முடிஞ்சு போச்சு கதை. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இஸ்ஜாஅத்கும் ஜுனூத், ஒரு படை உங்களை நோக்கி வருகிற நேரம், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹன்
வஜ்னூதல்லம் தரவா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பேசுறதை பார்க்க போக்கல அல்லாஹ் பெரிய பெரிய வார்த்தை போடல, சாதாரண காத்து ரீஹ். அல்லாஹ் சொல்றான், ஒரு படம் உங்களுக்கு வந்துச்சு, ஏ விசுவாசிகளே, யா அய்யுஹன் நபி அப்படி சொல்லல அல்லாஹ், யா ஸஹாபுன் நபி, ஏ நபியுடைய சஹாபாக்கள், நீங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசினா தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, அது ஈமான் கொண்ட நம்ம எல்லாரும் கை கேட்டு சொல்லி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இஸ்ஜாத்கும் ஜுனூத், ஒரு படை உங்களிடம் வந்த நேரத்தில் நாங்க என்ன பண்ணினோம் தெரியுமா? நீங்க ஒன்றும் பண்ணல. ஃபைனல் மூமெண்ட்ல ஒரு முஸ்லீம்ல போய் பரட்டி பாருங்க ஹதீஸை, அதை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. கடுமையான ஒரு காற்று அடிச்சிச்சு, கூதல், நகர முடியாத கூதல். அல்ல அதுக்கு என்ன வேர்ட் சொல்றது? நான் பேசப்புக்குள்ளே கடுமையான காத்து கூதல். ஃபாரிசல்னா அலைஹிம் ரீஹன், ஒரு காற்று அனுப்பிடும். வஜ்னூதல்லம் தரவா, நீங்க பார்க்காத ஒரு படை அனுப்பிடும். ஓ கான அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கிறதுக்கு அல்லாஹ் செஞ்சா. முடிச்சு போச்சு ஃபைல், யுத்தம் முடிஞ்சு. அதோட போனவங்க திரும்பி வரல. ஒரு அடிச்ச காத்துக்கு இதுக்கு மேல தாக்கு பிடிக்கலாம். அவங்க வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க படையெடுத்து 10,000 பேர் வெறும் கையோட போனாங்க. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முகமது அல்லாஹ்வுடைய தூதர், அவர் ஒன்றும் பண்ண இயலாது, அவரை கொல்லவே இயலாது என்ற முடிவை அவங்க எடுத்துட்டு அவங்க திரும்பி வரல. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? அல்லாஹ் அதை முடிஞ்சு நாங்கள் இந்த யுத்தத்துக்கு போட்டால் புக்கை எழுதுவோம். அல்லாஹ் சொல்கிறா, வக்கான் அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அல்லாஹ் பார்க்கத்தான் செஞ்சான். அல்லாஹ்க்கு என்ன வேணுமா? பிரச்சனை எல்லாம் எதுக்கு தெரியுமா? நாங்கள் எவ்வளோ அல்லாஹ்வோட க்ளோஸ் ஆகிறோம், நாங்கள் எவ்வளோ அரசியலை நம்புகிறோம், நாங்கள் எவ்வளோ பேங்க் பேலன்ஸை நம்புகிறோம், நாம் எவ்வளோ இதை நம்புகிறோம், இதுதான் அல்லாஹ்க்கு வேணுமா? வக்கான் அல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா. என்னாச்சு? யுத்தம் முடிஞ்சு ஜஸ்ட் வித்தின் 1 year, 7 மண்டா. இதை நினச்சி பாருங்க, வித்தின் 1 year ரசூலுல்லாஹ் கனவு காண்றாங்க. இந்த யுத்தத்தில் அகோரத்தை நாங்கள் தனியாக பேசணும், நேரம் இல்லை, உங்களுக்கு சொல்கிறேன். 1 yearல இந்த கனவை கண்டா யார் என்ன சொல்லுவாங்க என்று சொல்கிறதுக்கு தான் சொல்கிறேன். அல்லாஹ்வோட உதவியை நேரடியாக கண்ட கூட்டம். ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. ரோம பேரரசு கொல்ல வந்தால் ரசூலுல்லாஹ் கொல்ல முடியாமல் போச்சு. ஆனால் இந்த அஹ்ஸாப் முடிஞ்சு வித்தின் 1 yearல ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நான் கனவு ஒன்று கண்டேன். என்ன கனவு? ஹரத்தை தவாஃப் செய்கிற மாதிரி, உம்ரா செய்கிற மாதிரி கனவு. சஹாபாக்கள் என்ன சொல்லணும்? யா ரசூலல்லாஹ், 10,000 பேர் வந்தாங்க கொல்றதுக்கு. இப்போ நாங்கள் எங்கள் பாப்புலேஷனே அவ்வளோ இல்லை, நாங்கள் ஹரத்துக்கு போகிறோமா வித்தின் 1 year? என்ன நடந்திருக்கு? யார சிரிச்சாங்க. யார சொல்லலாம்? ஹரம் கஅபத்துல்லா போகிறதுக்கு சிரிச்சாங்க. 1400 பேர்கள் ரெடி ஆகுறாங்க ரசூலோட போக. துல்குலைஃபால போனால் ஒரு பெண்ணுக்கு புள்ள கிடைக்குது. அவள் யார சொல்லலாம், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, யார சொல்லலாம், என்னையும் கூட்டிட்டு போங்கன்றா. நீங்கள் அந்த வரலாறுலாம் படித்து பார்க்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக்னு போகிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் கேட்குறேன், போல எந்த ஒரு கூட்டமாவது இப்படி நடக்குமான்னு கேட்குறேன். 10,000 பேர் கொல்ல வந்தாங்க. ஒரு வருஷமாக இல்லை, அந்த அச்சம் அவங்க கல்பலையில் அல்லாஹ்வோட உதவியை நம்பின ஒரு கூட்டம். ரப்பு போ சொன்னால் போவார்கள். போற வழியில் இப்பதான் அச்ச நேர தொழுகை வரப்போகுது, உங்களுக்கு தெரியும். அங்க போய் உம்ரா செய்ய கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒன்றும் பண்ண முடியல. இஸ்லாம் வெற்றி பெறுகிற ஹுதைபியா ஒப்பந்தம். அல்லாஹ் சொன்னா சூரத்துல் ஃபத்ஹ்ல, நபியே ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்துட்டோண்டு. நீங்க போய் படிச்சு பாருங்க. சஹாபாக்கள் அங்கே போய் நின்றாங்க, குஃபார்கள் இதாக போனாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானவத்தில் அடுத்த பயணத்தில் ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றியை கொடுத்தான், எல்லாத்தையும் இது பண்ணான். அதனால் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகள் ஓயாது. அந்த ஓயுமென்று நம்பின கூட்டம் ஏமாந்துருவாங்க. ஐரோப்பா ஏமாறும், வெஸ்டர்ன் வேர்ல்டு ஏமாறும் என்று அவங்க நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை முடியும் என்று. எந்த பிரச்சனை? பொருளாதார பிரச்சனை, நோய் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை. வல்லாஹி அது ஓயாது. ஆனால் எது ஓயும் தெரியுமா? எங்கள் கல்பு அமைதியா. பிரச்சனை வந்துட்டே இருக்கிற நேரம் அல்லாஹ் அல்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். யாருடைய கல்பு என் ரப்பி என்னை கைவிட மாட்டான்னு நம்பினானோ அவனுக்கு இந்த பிரச்சனை எதுவும் பண்ணார். மூமினுக்கு உதாரணம் சின்ன செடி என்றாங்க, ஃபாஜருக்கு உதாரணம் பெரிய தேவதார் மரம் என்றாங்க. காத்தடிச்சா செடி இப்படி வளையும் இப்படி வளையும். மசலுல் ஃபாஜிர், ஃபாஜருக்கு உதாரணம் பெரிய தேவதார மரம், அடித்த காற்று கீழே விழுந்து. அல்ஹம்துலில்லாஹ். வல்லாஹி ஷேக் என்னை கூப்பிட்ற நேரத்துலேயும் அந்த சந்தோஷப்பட்டேன். குவைத் வாழக்கூடிய எங்களுடைய மக்களோட நான் பேசணும். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். நாம் எல்லாம் ஜென்னாவுக்கு போகணும்.
இது ரொம்ப உயர்தரமான ஒரு அல்லாஹ் ஜல்லஷானத்துடைய மார்க்கம் என்பது அது வேல்யூலெஸ், அதுக்கு வேல்யூ சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட தீனை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தா அந்த ஹிதாயத்தை திரும்ப திரும்ப கேட்டு அதன்படி நம்ம நடந்துட்டோம்டா அல்லாஹ்வோட உதவி நிச்சயமாக வரும். நம்ம நினைக்கிற நேரம் வருமெண்டா அவன் அடிமை இல்லை, அவன் எஜமான். ஆனால் அவன் வாக்கு மீற மாட்டான், நிச்சயமாக உதவி செய்வான். அது டைமுக்கு வந்து சேரும். ஹி நோஸ் த டைம், அவனுக்கு டைம் என்னென்னு தெரியும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொரு நாடுகளில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாம் ஜென்னாவை நோக்கி போகணும். என்னுடைய கல்விகள் அமைதி பெறணும் என்றால் ஜிக்கர்கள் ஃபத்குரூனி அத்குர்க்கும். அல்லாஹ் ஒன்று சொல்கிறான். இது என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு ஆயத்து. ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு என்னை நினச்சி பாருங்கள், உங்களை நான் நினைக்கிறேன்றா. சுப்ஹான ரப்பி, குவைத் மன்னர் உங்களை நினச்ச எப்படி இருக்கும், அது எவ்வளோ சந்தோஷம். அல்லாஹ் சொல்கிறான், என்ன நினைங்க, உங்கள் பிரச்சனை நேரம் உங்களை நான் நினைப்பேன். இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள்.